இவங்களா நீங்க எங்க மெயின்டைன் இந்த மாதிரி யாரோட வீடுங்க அது உங்களுக்கு ஏன் கட்டாம இருக்கீங்க? கட்டி விடுங்க 2 மாசம் ஆகுது. அதான் என்ன வரணும் உங்களுக்கு ஏன் கட்டாம வச்சிருக்கீங்க? வேஸ்ட்டுப்பா, நீயும் வேஸ்ட்டு, வில்லேஜ் வேஸ்ட்டு கேட்டு பாருங்க. அதே வளர்ந்து கொடுங்க. ஆனா அந்த பெனிஃபிஷரிஸ் வந்து வேற வீடு வேற இதெல்லாம் இருக்கக்கூடாது. இடம் இல்லாம இருந்தா இவங்களுக்கு என்ன பண்றது? இல்ல 36 பேர் மிஸ்டேக்கா? 36 பேர்ல இப்போ 12 பேர் வீடு கட்டிடுறாங்க. அட அரசு அதிகாரினா இப்படிதான் இருக்கணும். இவருடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அலுவலர்கள் திக்குமுக்காடி போயிட்டாங்க. அப்படியே மத்தவங்க எல்லாம் என்ன அவங்க எல்லாம் எங்க வெளில வேற யாருக்காவது வந்திருக்காங்களா? இவங்க சொந்த வீடு இருக்கா? காட்டேஜ் இருக்காங்களா? நீங்க உங்க வீடு இருக்கா? அசஸ்மெண்ட் சேர்த்துருக்கீங்களா? சரியா வேலை செய்யாத அரசு அலுவலர்களுக்கு மெமோ கொடுக்க சொல்லி டாப் கொடுத்த மாவட்ட ஆட்சியர். வேஸ்ட்டுப்பா, நீயும் வேஸ்ட்டு, வில்லேஜ் வேஸ்ட்டு கேட்டு பாருங்க. அதே வளர்ந்து கொடுங்க. ஆனா அந்த பெனிஃபிஷரிஸ் வந்து வேற வீடு வேற இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒகேனக்கல் பக்கத்துல இருக்கிற ஊட்டமலை மஞ்சக்குடம்பு பகுதியில இருளர் இனத்தை சேர்ந்த 36 குடும்பத்தினர் இருக்காங்க. வீடு இல்லாத இவங்களுக்கு முதல் கட்டமா கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே 14 வீடுகள் கட்டப்படுவதற்கான அரசு ஆணை வழங்கப்பட்டிருக்கு. இதுல 12 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு அதுல குடியிருந்தும் வராங்க. மீதமுள்ள 2 வீடுகள் பல்வேறு காரணங்களை காட்டி கட்டுமான பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. திடீர்னு அந்த பகுதியில ஆய்வுக்கு போன மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அவர்கள் இருளர் இன மக்களிடையே அவங்களுடைய குறை நிறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ கட்டுமான பணிகள் முடிவடையாத 2 வீடுகளுக்கு முன்னாடி போயிட்டு கிராம நிர்வாக அலுவலர் பொற்கொடி மற்றும் அவருடைய உதவியாளர், பஞ்சாயத்து செயலாளர் மற்றும் அரசு பொறியாளர் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் வீடுகள் பத்தி விசாரணையும் பண்ணியிருக்காரு. கலெக்டரோட கேள்விக்கு பதில் சொன்ன அரசு அலுவலர்கள் அப்பப்போ பெய்யக்கூடிய மழைய காரணமா காட்டி பணியை நிறுத்தி வச்சதா சொல்லியிருக்காங்க. கலெக்டர் ஒரு பக்கம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா அவருடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அரசு அலுவலர்கள் திணறி இருக்காங்க அப்படின்னு கூறப்படுது. இதுல விஏஓ மற்றும் அவருடைய உதவியாளர் உள்ளிட்டோர் பணியை ஒழுங்கா செய்யல அப்படின்னு பஞ்சாயத்து செயலாளருக்கு மெமோ கொடுக்க சொல்லி இருக்காரு. அப்புறமா வீடு கட்டும் போது நிறுத்தி இருக்காங்க இல்லையா, சோ அத வந்து டேப் மூலியமா அளந்து பார்த்துட்டு ரொம்ப குறைவான அளவுல அடித்தளத்தை அமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அரசு பொறியாளரையும் கண்டிச்சிருக்காரு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.